பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக நள்ளிரவு 1:30 மணிக்கு தலைக்கேறிய போதையில் காரில் புறப்பட்ட கும்பலுக்கு நேர்ந்திருக்கும் விபரீதம் உத்தரகண்ட் மாநிலம் டெராடூனை பதற செய்திருக்கிறது. பர்த்டே பார்ட்டியில் உச்சக்கட்ட போதையில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கால் நிகழ்ந்திருக்கும் இந்த விபத்து யாரும் இதுவரை பார்த்திராத கோரம். உத்தரகண்ட் மாநிலம் டேராடூன் அருகே உள்ள சவுக் பகுதியில் நள்ளிரவு 1:30 மணிக்கு நடந்த கோர சம்பவம்தான் இது. சாலையை கடந்த லாரியின் அடியில் மின்னல் வேகத்தில் கார் ஒன்று வந்து சொருகியதும் காரில் மேல் பகுதி அப்படியே வழித்தெடுத்தது போல வெளியேறியதில் இருவர் தலையின்றி சடலமாக தூக்கி வீசப்பட்டதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. 3 பெண்கள் உட்பட 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர். அனைவரும் 25 வயது கூட நிரம்பாதவர்கள். பின்னணி விசாரணையில் நண்பரின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கூடிய 7 பேர் கொண்ட கும்பல் கொண்டாட்டத்தின் முடிவில் தலைக்கேறிய மது போதையில் காரில் ஏறி புறப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. அப்போது தங்களுக்கு முன்னால் BMW கார் ஒன்று முந்திச் சென்ற ஈகோவால் பதிலுக்கு காரை முந்தி சென்றிருக்கிறார்கள். சுமார் 100 கிலோமீட்டர் வேகத்தில் காரை இயக்கியதில்தான் இந்த விபத்து நிகழ்ந்தது என்பதை போலீசார் கண்டுபிடித்திருக்கின்றனர். ஒருவர் மட்டும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டு மருத்துவமனை சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மதுபோதையில் காரை இயக்கிய கார் உரிமையாளர் உயிரிழந்து விட்ட நிலையில் அவர் விபத்துக்கான பொறுப்பை ஏற்க முடியாதெனவும் கண்டெய்னர் லாரி மீதும் தவறேதும் இல்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை போலீசார் முடுக்கிவிட்டிருக்கும் சூழ்நிலையில் இதுபோன்ற மனதை பதைபதைக்கச் செய்யும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதும் உயிர்கள் பறிபோவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.